மணிவீவ் லோன் அப்ளிகேஷனில் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் அதிகப்படியான கடன் தொகை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கடைசி ஸ்டெப் வரைக்கும் நான் அப்ளை பண்ணியே காமிக்க போகிறேன். கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடி மார்ச் 3ஆம் தேதி நான் பர்சனல் லோனுக்கு மணிவீவ் லோன் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது என்னுடைய லோன் அப்ளிகேஷனை வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்று ஏப்ரல் 3ஆம் தேதி மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். எனக்கு வந்து 60,000 ரூபாய் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணாமல். இதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் தான் ஃபாலோ பண்ணேன். இதே ஸ்டெப்பை நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கும் இந்த மாதிரி எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணாமலே அதிகப்படியான கடன் தொகையை அப்ரூவல் பண்ணுவாங்க. மணிவீவ் லோன் அப்ளிகேஷனில் கடன் தொகையை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 5,000 தொடங்கி அதிகபட்சம் 10 லட்சம் வரைக்கும், அதுவும் 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட்டில் பணமும் கிரெடிட் ஆகும். 3 மாதத்தில் தொடங்கி 60 மாதங்கள் வரைக்கும் தவணை காலங்களும் போட்டுக்க முடியும். மணிவீவ் லோன் அப்ளிகேஷனில் முக்கியமான சார்ஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 14% குறைந்தபட்ச வட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வட்டி இதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். எனக்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு அப்ரூவ் ஆன லோனுக்கு 34% போட்டிருந்தாங்க. எந்த லோன் அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் குறைந்தபட்ச தவணையே போடுங்க. அப்போ தான் வட்டி அதிகமாக கட்ட மாட்டீங்க. வாட்டி நீங்கள் பெனால்ட்டி போட்டிங்க, ஒரு மாதம் இஎம்ஐ கட்ட தவறினீங்க அப்படின்னா 500 ரூபாய் பெனால்ட்டியாக போடுவாங்க உங்களோட இஎம்ஐ கூட சேர்த்து. மணிவீவ் லோன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்கக்கூடிய அதிக ரேட்டிங் வச்சிருக்கக்கூடிய லோன் அப்ளிகேஷன் 4.8 ரேட்டிங் வச்சிருக்காங்க. என்னதான் பெஸ்ட்டான லோன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சில நெகட்டிவ் திங்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு லோன் கேன்சல் பண்ண முடியாது. அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிடுச்சது அப்படின்னா சில நிறுவனங்கள் சில லோன் அப்ளிகேஷன்லாம் லோனை வந்து 3 நாளுக்குள்ளே கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுறதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மணிவீவில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது பார்ட் பேமெண்ட்டுக்கும் ஆப்ஷன் கிடையாது. மூணாவது ஃபோர்க்ளோசரும் 3 மாதம் இஎம்ஐ கட்டினதுக்கு அப்புறமா மட்டும்தான் பண்ண முடியும். ஃபோர்க்ளோசர் பற்றின டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னா கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் எல்லா அப்ளிகேஷனை மாதிரியே அதிகப்படியாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 4 விஷயமும் நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மணிவீவ் லோன் அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம். நான் சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்சம் 57க்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சேலரிட் கேட்டகரியில் அப்ளை பண்ணி ஒரு 6 மாதம் முன்னாடி 90,000 ரூபாய் வாங்கியிருந்தாங்க. அவங்களுடைய மாத சம்பளம் 20,000 ரூபாய். ஃபஸ்ட் டைமாக லோன் எடுக்கிறப்பவே அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. மூணாவது முக்கியமான எலிஜிபிலிட்டி உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறைந்தபட்சம் 650க்கு மேலே இருக்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், ரீசெண்ட் டேஸில் எந்த செக் பவுன்ஸ் பெனால்ட்டி எதுவும் போட்டிருக்கக்கூடாது. வாங்கின கடன் இதுக்கு முன்னாடி ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒழுங்காக கட்டினா கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தாலே போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேறு எந்த எலிஜிபிலிட்டியும் பெரிய அளவில் கிடையாது. வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், மணிவீவ் லோன் அப்ளிகேஷனில் ஒரு சின்ன ட்ரிக் பண்ணது மூலமாக தான் எனக்கு வந்து அதிகப்படியான கடன் தொகை அப்ரூவ் ஆச்சுது அப்படின்னு. அது என்ன அப்படின்றத சொல்கிறேன், பயன்படக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே மணிவீவ் லோன் அப்ளிகேஷன் என்னோட மொபைலில் அப்படியே தான் இருந்துச்சு. அடிக்கடி லோன் அப்ளை பண்ணி பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 15,000 வரைக்கும்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ லோன் அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. கரெக்டாக மார்ச் 3ஆம் தேதி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன், மணிவீவ் லோன் அப்ளிகேஷனை பர்மனெண்ட்டாக எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு. டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மாதம் கழித்து மறுபடியும் சேம் ஃபஸ்ட் டைம் எப்படி அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து லோன் அப்ளை பண்ணணும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணும்போதே பர்மனெண்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணும்போது 60,000 ரூபாய் நேற்று அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வீடியோட லிங்கும் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கம்மியான அமௌண்ட் தான் எலிஜிபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சோ அப்ளை பண்ணுங்கள், அதிகப்படியான கடன் தொகை கொடுப்பாங்க. இப்போ மணிவீவ் லோன் அப்ளிகேஷனில் நான் எப்படி எந்த விதமான இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் 60,000 ரூபாய் கடன் தொகை எலிஜிபிலிட்டி வாங்கினேன். கடைசி ஸ்டெப் வரைக்கும் ஆட்டோ டெபிட்டில் இருந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற வரைக்கும் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதும் கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைலில் பெர்மிஷன்லாம் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. கீழே ஐ அக்ரி கிளிக் பண்ணி எல்லா பெர்மிஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார், பேன், பேங்க்லலாம் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பராக இருக்கணும். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைலில் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா இமெயில் அட்ரஸும் லோட் ஆகி வரும். இதில் எதை நீங்கள் ப்ரைமரியாக கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸும் சூஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி அதுவாகவே டிடெக்ட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு தானாக போகும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனோட ஹோம் பேஜில் தான் வந்து நிற்கும். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறது பர்சனல் லோன். 10 லட்சம் வரைக்கும் 10 நிமிஷத்தில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பர்சனல் லோன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க.
அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாக்ஸில் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் நேம், ரெண்டாவது பாக்ஸில் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து எஜுகேஷன் இருக்கக்கூடிய பாக்ஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா அப்படின்னு மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்கிறாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரிஃபர்ட் லோன் அமௌண்ட்டுன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ கடன் தேவைப்படுதோ அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1,00,000 ரூபாய் தேவைப்படுதுன்னு என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட எல்லா விதமான இன்கம் ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னா சேலரி சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ எந்த விதமான இன்கம் ப்ரூஃபும் இல்லாத மக்கள் நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அப்படியே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் கிடைக்கும். நான் இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு சூஸ் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் டைப் சூஸ் பண்ணிவிட்டு கீழே மந்த்லி இன்கம்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே என்ட்ரு பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எந்த விதமான இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை பண்ண சொல்ல மாட்டாங்க. நான் இப்போ 50,000 ரூபாய் என்ட்ரு பண்ண போகிறேன். எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி லோட் ஆகி வரும். கரெக்டு தான் அப்படின்னா எஸ் தட்ஸ் கரெக்ட் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நோ ஐ வில் என்டர் மேனுவலி கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் இந்த மாதிரி லோட் ஆகி வரல அப்படின்னா மேனுவலாக என்ட்ரு பண்ணுற பேஜ்க்கு வரும். பேன் கார்டு நம்பர் நீங்கள் மேனுவலாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பாக்ஸில் பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் அதுக்கு கீழே, அடுத்து உங்களுடைய பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃப்லலாம் இருக்கிற மாதிரி அதுக்கு கீழே ஜெண்டரும் செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் கீழே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்லேயே நமக்கான லோன் ஆஃபர் என்ன அப்படின்றத செக் பண்ணி உடனேயே சொல்லிடுவாங்க. எனக்கு 60,000 ரூபாய் அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு கேட்டகரி சூஸ் பண்ணியிருந்தேன். எந்த விதமான இன்கம் ப்ரூஃப், பேங்க் டீட்டெயில் எதுவுமே சப்மிட் பண்ணலை. என்னுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரியை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த ஆஃபரை கொடுத்துருக்குறாங்க. இந்த லோன் அமௌண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகாது. நான் சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு அப்ரூவ் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட்டை பொறுத்து இத்தனை மாதம் தவணை போட்டாச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு டிஃபால்ட்டாக அவங்களே கொஞ்சம் லோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 12 மாதங்களும் 11 மாதங்களும் எனக்கு லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே C6 மோர் இன்னும் 6 இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு கீழேயும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஆப்ஷன் வந்து கம்மியாகலாம், இல்லை வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். நான் இப்போ C6 மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் 5 மாதத்துலேருந்தே தவணை காலங்கள் போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் எவ்வளவு கட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐ சூஸ் பண்ணிக்கலாம். லோன் அமௌண்ட்டு அதிகமாக அப்ரூவ் ஆகிருக்குது, உங்களுக்கு இதிலேருந்து கம்மியாக போதும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி லோன் அமௌண்ட்டை தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இஎம்ஐ ஆப்ஷனையும் உங்களுக்கு தேவையான மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய அப்பா பேரும் அதுக்கு கீழே உங்களுடைய அம்மா பேரும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஓன் ஹவுஸில் இருக்கீங்களா ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்களா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பர்பஸ் ஆஃப் லோன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வரும். இதில் எது வேணாலும் ரேண்டமாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சோசியல் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஜெனரல் கேட்டகரியா, ஓபிசியா, இல்லை எஸ்சி எஸ்டியா, இதில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பேசுகிறப்போ எல்லாம் தமிழ்லையே பேசுவாங்க கஸ்டமர் கேரில். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் செல்ஃப் எம்ப்ளாய்டு சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ண போகிறோம். நான் எந்த பிஸ்னஸும் பண்ணலை. ஸோ நான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை நான் இப்போ என்னெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறேனோ அதையே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணுங்கள். பிஸ்னஸ் நேமில் செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, இல்லை அதர்ஸ்னு டைப் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுடைய பேர் போட்டு ஒரு கம்பெனி மாதிரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ரெஜிஸ்டர்டு அட்ரஸில் நான் சென்னைன்னு மட்டும் தான் என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். நான் வந்து சென்னைன்னு மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது எரர் அடிச்சுது. ஸோ அதனால் நீங்கள் கம்ப்ளீட் அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு கீழே பின்கோடு, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கக்கூடிய பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பிஸ்னஸ் ஸ்பேஸில் ஓன்டா ரெண்டான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எது வேணாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளமே இல்லை. அதுக்கு கீழே ஆனுவல் சேல்ஸ் லேட்டஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்னு கேட்டிருக்காங்க. அதுலேயும் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயும் அதே சேம் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைப்பில் இண்டிவிஜுவல் சிங்கிள் ஓனர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் என்ன வேணாலும் செலக்ட் பண்ணலாம். பட் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற மாதிரியே சர்வீசஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டஸ்ட்ரியில் அதர் சர்வீசஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க, நோ கிளிக் பண்ணிக்கோங்க. உதயம் சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அதுவும் நோ கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இதை மறந்துடாதீங்க.
அடுத்து நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பேப்பர்லெஸ் கேஒய்சி ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக இருக்கும் ஆதார் வெரிஃபிகேஷன் மூலமாக பண்ணுறது. ஆதார் கார்டு நம்பரை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கேப்சே சைடில் கொடுத்துருக்கிறதையும் பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஒரு 4 டிஜிட் ஷேர் கோட் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. 1 2 3 4 இந்த மாதிரி என்ன வேணாலும் பின் நம்பர் கொடுத்துக்கலாம். இந்த பின்னை யூஸ் பண்ணி தான் அவங்க நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வியூ பண்ணி பார்ப்பாங்க. கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஆதார் இன்ஃபர்மேஷன்லாம் லோட் ஆகி வந்திருக்கும். ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே சேம் அட்ரஸில் தான் இருக்கிறேன், அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அதே அட்ரஸில் தான் இருக்கிறேன் அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பாக்ஸை அப்படியே செக் பண்ணிவிட்டே கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அதை எடுத்து விட்டீங்க அப்படின்னா புதுசாக வேறு இப்போ கரண்ட் அட்ரஸ் என்ட்ரு பண்ணி அதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் அப்படி இல்லைனா லைசன்ஸ் இந்த மாதிரி வேலிடான அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். அதனால சேம் அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கக்கூடிய அட்ரஸில் தான் நான் இப்போவும் இருக்கிறேன் அப்படின்றத அக்ரி பண்ணுற மாதிரி அந்த பாக்ஸை செக் பண்ணியே இருக்கட்டும். அப்படியே விட்டுட்டே கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் டேக் செல்ஃபி ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேமரா பர்மிஷன் எனேபிள் பண்ணி செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. கரெக்டான பொசிஷனில் கேமரா வச்சுட்டு கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு கேட்காது. ஸோ செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கரண்ட் அட்ரஸ் வேறுன்னு சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும். அப்படி இல்லைனா இந்த ஆப்ஷன் கேட்காது. செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணிவிட்டு டன் கிளிக் பண்ணிக்கோங்க. செல்ஃபி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் ஆகி டிக் மார்க் வந்த உடனே சப்மிட் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். நம்ம இப்போ கொடுக்க போகிற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பணம் கிரெடிட் ஆகும். மாதம் இஎம்ஐ எடுப்பாங்க. நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த கவனமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கொடுக்க போகிற பேங்க் அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு அப்படி இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும் அந்த பேங்கை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே இல்லாத பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பணம் கிரெடிட் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு பெரிய தலைவலியே வந்துடும். அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கெல்லாம் கால் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட்டோ டெபிட் ப்ராசஸ்லாம் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோ டெபிட் ப்ராசஸ் எனேபிள் பண்ணாமல் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகாது. ஸோ ஏடிஎம் கார்டு அப்படி இல்லைனா இன்டர்நெட் பேங்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கீழே அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே 3வது பாக்ஸில் திரும்பவும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அதுக்கு கீழே ஐஎஃப்எஸ்சி கோடும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை நவ் கிளிக் பண்ண உடனே ரேட்டிங்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ரேட்டிங் பண்ணுங்க. ரேட்டிங் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜ்க்கே வந்துடுச்சு. ஹோம் பேஜ்க்கு வந்தாலும் டாப்லேயே கண்டினியூ அப்ளிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கிளிக் பண்ணி எந்த ஸ்டெப்பில் விட்டோமோ அதுலேருந்தே திரும்பவும் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன் ப்ராக்ரஸ்னு இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும். அப்படி இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜும் மெயிலும் வரும் உங்களுடைய லோன் அப்ரூவ் ஆகிருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலும் மேலே ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு டிக் ஆகிருக்கிற மாதிரி 3வது ஸ்டெப்பும் டிக் ஆயிரும். அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய லோன் டீட்டெயில்ஸை ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகும், ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மாதம் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ண போகிறோம். எனேபிள் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ணுறதுக்கு ஏடிஎம் டெபிட் கார்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதார் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில பேங்க்லாம் சப்போர்ட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனையே சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ணும்போது ஸ்டார்ட் டேட்டும் எண்ட் டேட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 3 வருஷம் அதிகமாக எனக்கு காமிச்சிது. ஸோ அதை பற்றி யாரும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அது எல்லாமே ஒரு டிஃபால்ட் ப்ராசஸ் தான். ஸோ ஆட்டோ டெபிட் எனேபிள் பண்ணி முடிஞ்சதும் இந்த மாதிரி இன் ப்ராக்ரஸ்னு இருக்கும். மறுபடியும் ஒரு வாட்டி அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராசஸும் டிக் ஆப்ஷன் காமிக்கும். மறுபடியும் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது ரிவ்யூ அக்ரிமெண்ட் நம்ம இந்த ஸ்டெப்பை தான் இனி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரிவ்யூ அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் மறுபடியும் ரிவ்யூ நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸ் நான் வேறு சூஸ் பண்ணியிருந்ததுனால திரும்பவும் ஒரு வாட்டி என்னுடைய கரண்ட் அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் கேட்காது. அடுத்த ஸ்டெப்பில் ரெஃபரன்ஸ்க்கு 2 காண்டாக்ட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபாதர்னு இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மதர், ஸ்பவுஸ் இந்த மாதிரி வேறு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஒரு ஃபேமிலி மெம்பரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே செலக்ட் மொபைல் நம்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய காண்டாக்ட் ஆப்ஷனுக்கு போகும். காண்டாக்டில் போய் அவங்களுடைய மொபைல் நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே கான்செப்ட் தான். ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்டு ஒருத்தங்களுடைய மொபைல் நம்பரையும் சூஸ் பண்ணிவிட்டு ஆட் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி வரும். லோட் ஆகி வந்த உடனே ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட லோன் டீட்டெயில்ஸ் தான் கம்ப்ளீட்டாக லோட் ஆகி வந்திருக்கும். எல்லாம் ஒரு வாட்டி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்த ஸ்டெப்பில் சைன் அக்ரிமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை பண்ணினா மட்டும்தான் அக்கௌண்ட்டில் பணமும் கிரெடிட் ஆகும். மாதம் மாதம் அக்கௌண்ட்லேருந்து இஎம்ஐயும் எடுப்பாங்க. இல்லைனா கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகே அப்படின்னா சைன் அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபிகேஷன் பண்ணி அக்ரிமெண்ட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சைடில் பண்ண வேண்டியது அவ்வளவு தான். நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்ளிகேஷனை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. கரெக்டாக 2 நிமிஷத்தில் எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிடுச்சு. எல்லா ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு வரும். நான் சொன்ன மாதிரியே 2 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுச்சு. அவங்க சொல்லியிருக்கக்கூடியது 24 ஹவர்ஸ்க்கு உள்ளே கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்க போகிறதில்ல. நம்ம இது வரைக்கும் எந்த இன்கம் ப்ரூஃப் வெரிஃபிகேஷனும் பண்ணாமலே இந்த லோன் அமௌண்ட்டை வாங்கியிருக்கிறோம். எனக்கு 60,000 அப்ரூவ் வந்துச்சு. நான் 5,000 தான் எனக்கு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே லோன் அமௌண்ட்டு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜில் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் லோன்னு நம்ம வாங்கின கடனோட டீட்டெயில்ஸ் வந்து லோடாகி வந்துடும். இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜ்லேயே நமக்கான இஎம்ஐ அமௌண்ட்டு, இஎம்ஐ டேட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்க முடியும். மேலே 3 டாட் கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணி ஃபோர்க்ளோசருக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஃபோர்க்ளோசர் பற்றின டீட்டெயில்டான வீடியோவோட லிங்க் கார்டில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாராலையும் ஃபோர்க்ளோசர் பண்ண முடியாது. இந்த லோன் பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்.